இப்போ வந்துட்டு நீங்கள் ஆரி இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டு பென்னும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ரஃப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் A4 ஷீட்டில் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து A4 ஷீட்டில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நான் ஆரி மெட்டீரியல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹார்ட் காப்பியை கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் பற்றின ஒரு வீடியோ வந்து நான் தனி ஃபைலாகவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்ன ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான். ஸோ அதனால் அதை மெட்டீரியல் கிளாஸில் நான் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுற கிளாத்து, அது பேர் தான் வந்துட்டு பாப்லின் கிளாத். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீடில் வந்து உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு சிக்காமல் வருங்க. அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுற கிளாத் தான் இந்த பாப்லின் கிளாத்து. அண்ட் தென் இன்ச் டேப் நார்மலாக உங்களுக்கு தெரியும், மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். மெஷர்மெண்ட்டு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நான் இப்போ சொல்லும்போது நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டாம். நம்ம டெய்லரிங் மாதிரி எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் 1 inch 2 inch கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேப்பு. அண்ட் தென் பட்டர் ஷீட், இதுதான் வந்துட்டு பட்டர் ஷீட்டு. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு பட்டர் ஷீட். இந்த பட்டர் ஷீட்டில் ஒரு ஃபுல் நெக்கும் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் அட் சேம் டைம் ஒரு ஸ்லீவும் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் இது எதுக்காகனா ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஷீட்டு தான் இந்த பட்டர் ஷீட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கார்பன் ஷீட்டுனா ஒன்றுமே கிடையாது. இப்போது இதில் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்லீவாக இருக்கட்டும் ட்ராப் பண்ணிட்டோம். அதை ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து கொண்டு போகணும் இல்லைங்களா, ட்ரேஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற ஷீட்டு தான் கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட்டில் நிறையா கலர்ஸ்னால் ப்ளூ கலர் இருக்குது. அண்ட் தென் எல்லோ கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. நம்ம ஆரியில் மோஸ்ட்டாக டூ கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஒயிட் அண்ட் எல்லோ. இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போது இந்த கார்பன் ஷீட் இருக்குது இல்லைங்களா, இப்போது டிசைன் போட்ட ஒரு ஷீட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த ஸ்லீவ் இருக்குது. இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிராண்ட் ஸ்லீவு. இதை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக கீழே என்ன வச்சுருக்கேன், கார்பன் ஷீட் வச்சுருக்கேன். இந்த கார்பன் ஷீட் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரேஸ் பண்ணக்கூடிய இடம், அது வந்து நோட்டை பார்த்துருக்கு. இந்த நோட்டு தான் வந்து கிளாத்து. அப்போது நான் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சைடு பார்த்திங்கன்னா என்ன பார்த்துருக்கு. ஸோ அப்படி வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஸ்லீவ் இப்போ இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு நீங்கள் மேலே ட்ரா பண்ண இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரேஸ் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பட்டர் ஷீட்டும் கார்பன் ஷீட்டும். பேசிக்காக உங்களுக்கு சொல்லணுன்னா இது வந்து ட்ரேசிங்க்கான ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். அண்ட் தென் க்ளூ எதுக்காக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். க்ளூ வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். க்ளூவை பொறுத்தளவு நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது மார்க்கெட்டில் B7000 க்ளூ, B8000 க்ளூ அந்த மாதிரி வந்திருக்கு. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான். இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஸ்டிக் ஆகிருக்கு, பட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். B7000 க்ளூவும் சேம் அதே மாதிரி தான். பட் வந்து இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலே அந்த நூலாக வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இனியொரு ஒர்க்கு என்னவாக இருக்குன்னா அந்த நூலாக இருக்கிறத எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இதவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், இந்த ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் B8000 க்ளூவும் வந்திருக்கு, பட் அதை நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ, அந்த பென்னு.
ஒரு ஸ்டோனை எடுத்து இப்படி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த கம் வந்துடும். இது வந்துட்டு ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்குன்னா இந்த ஸ்டோனை நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பென்னு தான் இந்த க்ளூ பென்னு. ஓகேங்களா? எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக இதுலேயே இதே மாதிரியே வந்துட்டு க்ளூ பென்சிலும் இருக்குது. அது நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மார்க்கிங்காக நம்ம வந்துட்டு ரெண்டெண்ணம் யூஸ் பண்ணுவோம். இது சாக்கு, நார்மல் டெய்லரிங் சாக், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அப்சரா பிராண்டோட கிளாஸ் மார்க்கிங் பென்சில். ஆக்சுவலாக மார்க்கிங் மோஸ்ட்டாக நமக்கு ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வரும். இப்போ டெய்லர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஸ்லீவ் ஆகட்டும் நெக் ஆகட்டும் எல்லாமே டெய்லர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு குட்டி குட்டி மார்க்கிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் தான் இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில். மோஸ்ட்டாக மார்க்கிங்க்கு நம்ம 2 தான் யூஸ் பண்ணுவோம், சாக்கு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில். கிளாஸ் மார்க்கிங் பென்சில்லையே நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, அண்ட் தென் ப்ளூ கூட இருக்குது. ஸோ அதனால் அது என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறதும் நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேயே வேக்ஸ் சாக்கு இருக்குது. பட் நான் இந்த 2 தான் சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா நீடில்ஸ். இதுதான் ஆரி நீடில்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரியே போட போகிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி ரஃப்பாக எழுதிக்கோங்க. பட் என்னோடய பிடிஎஃப்பில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போது நம்ம அதை வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நீடில் அண்ட் இட்ஸ் டைப்ஸு நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்குக்காக நம்ம என்னென்ன நீடில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நீடில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீடில்ஸில் பிராண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆரி நீடில்ஸ்க்கு பிராண்ட் இருக்குது. டூலிப் ஜப்பான் பிராண்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் அதே அட் சேம் டைம் அயன் நீடில் அப்படின்னும் இருக்குது. ஸோ இந்த நீடில்ஸ் வச்சு தான் நம்ம ஆரியே போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்குக்காக நம்ம என்னென்ன நீடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ அயன் என்ன அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அயன் நீடில் நான் என்னோடய க்ரிப்புக்காக நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். இந்த அயன் நீடிலோட டிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட்டு உள்ளே விட்டு வெளியே வர்றதுக்காக நம்ம எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க வேண்டாம். இது ஈஸியாக ஃப்ளோவாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அயன் நீடில் தான் மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். பட் இதுலேயே இன்னும் டூலிப் ஜப்பான் பிராண்டில் இன்னும் 2 நீடில்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா அயன் நீடில். இப்போது டூலிப் ஜப்பான் பிராண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஆரி நீடில்ஸோட ஒரு பிராண்டு. த்ரெட்டு ஒர்க்குக்காக நம்ம டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து இன்னும் 2 நீடில் கூட யூஸ் பண்ணலாம். 13 and 14 சைஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 13 and 14. அண்ட் 13ஓட இது பார்த்திங்கன்னா அந்த டிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்போடு வந்துடும். என்கிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட கேப்போடு வந்துடும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிப் சைஸு 0.55 mm. ஓகேங்களா? அந்த சைஸில் டிப் இருக்குது. கொஞ்சம் தடிமனாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? சேம் அயன் நீடில் எப்படி இருந்தோ அதே மாதிரி. இது பார்த்திங்கன்னா சைஸ் நம்பர் 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடில் 14. இது பாருங்கள் 0.5 mm. இதோட டிப்பு பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடில். இந்த 3லையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நல்லா வருதோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அதவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.
எப்போனாலும் அதிலே கண்டினியூ பண்ணுங்கள். எதில் கரெக்டாக வருதோ அந்த நீடில் எடுத்து வச்சுக்கோங்க த்ரெட் ஒர்க்குக்காக. இது 3ம் தான் நம்ம த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடில். சொல்லிடுறேன், இது வந்து அயன் நீடில். இது பார்த்திங்கன்னா டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து 13 and 14 நீடில். 13 பார்த்திங்கன்னா 0.55 mm இருக்கும். 14 பார்த்திங்கன்னா 0.5 mm இருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட் ஒர்க்குக்காக நம்ம வந்துட்டு லைக் 4 நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன நீடில்னால் டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து ஒரு 2 நீடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்ன நீடில்? சைஸ் நம்பர் 24 and 23. 24 பார்த்தீங்கன்னா 0.4 mm. அந்த திக்னஸ் விட இந்த திக்னஸ் பார்த்தீங்களா கம்மியாக இருக்குது. எதனால்? அது பீடை வந்து நம்ம குத்துனா கரெக்டாக நம்மளுக்கு உள்ளே போகணும். அதுக்காக தான் வந்துட்டு திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா சைஸ் டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து 24 நீடில் 0.4 mm. 23 பார்த்திங்கன்னா 0.45 mm. அப்போது ரெண்டுக்கும் திக்னஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. உங்களுக்கு எது வருதோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த டூலிப் ஜப்பான் பிராண்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இதில் நீங்கள் ஒரு 4 பீடு தான் லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் ஒரு 4 பீடு தான் லோட் பண்ண முடியும். அப்போ சுகர் பீடெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 4 பீடு வச்சு உங்களால் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. லைக் 4 பீடாக எடுத்து நம்ம போடவும் முடியாது. ஸோ அதனால் நம்ம வேறு நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் இந்த நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த பீட் லோடிங் அயன் நீடில் எழுதிக்கோங்க. பீட் லோடிங் அயன் நீடில் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 சுகர் பீடாச்சு லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சுகர் பீடு? 10 சுகர் பீடு. இது வந்து த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற அயன் நீடில். இதோட டிப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா பீடுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அயன் நீடில். இதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்குது. என்னோடய விரல் வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு பீடு அயன் நீடில். எழுதிக்கோங்க. இது வந்துட்டே இருக்குது. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா உட்டன் நீடில் ஒன்றுமே கிடையாது. இதுவும் பீடு ஒர்க்குக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்டாக நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த அயன் நீடில் தான். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இப்போவே வந்துட்டு ஒரு 10 to 8லேருந்து ஒரு 10 சுகர் பீட் லோட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 நீடில்ஸும் தான் நம்ம வந்துட்டு பீடு ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடில்ஸ். ஃபஸ்ட்டு 23 and 24 அண்ட் தென் உடன் நீடில், பீட் அயன் நீடில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜர்தோசிக்கு நம்ம வந்து 2 நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அயன் நீடில்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து 24 நீடில். அதோட திக்னஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெல்லிஸாக இருக்கும். ஸோ வந்து ஜர்தோசி போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜர்தோசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து 24 நீடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உடன் நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸடான இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த உடன் நீடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு உடன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது வேணான்னு சொல்கிறேன். லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசிக்கு நீங்கள் 24 நீடில் தான் யூஸ் பண்ணணும். ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜர்தோசிக்கு உடன் நீடில் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜர்தோசி வந்து ஒரு 3 to 4 வந்து லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா டூலிப் ஜப்பான் பிராண்ட்லேருந்து 24 அண்ட் உடன் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். இது கூட அயன் நீடில்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அயன் நீடில்ஸில் ஜர்தோசி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்துட்டு ஆரி நீடில்ஸ் பற்றின இன்ட்ரோ. அண்ட் தென் நார்மல் நம்ம வந்து கையில் தைக்கிற ஊசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் 2 எண்ணம் இருக்குது. ஒரு 2 பிராண்ட் வந்து நான் சொல்கிறேன். எதுக்காகனா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் போடுவோம். ஓகேங்களா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து போடுவோம். அதுக்காக யூஸ் பண்ணுற நீடில் தான் இந்த கார்வெல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து சைஸ் நம்பர் 1. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுக்கும்போது இந்த நீடில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ பட் இப்போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு போட்டு நீடில் வந்து நான் சொல்கிறேன். பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா கார்வெல் சைஸ் நம்பர் 1. இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஊசி. அண்ட் தென் ஹேங்கிங்ஸுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஹேங்கிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா பெல் பிராண்ட்லேருந்து சைஸ் நம்பர் 10. இது வந்து ஹேங்கிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு சுகர் பீடு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதனால் இவ்வளோ திக் லைக் வந்து தின்னஸ் நல்லா சன்னமாக இருக்க இந்த ஊசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஹேங்கிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுற நீடில். நல்லா தடிமனாக இருக்க நீடில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காக யூஸ் பண்ணுற நீடில். இது சைஸ் நம்பர் 1, இது சைஸ் நம்பர் 10. இந்த 2 நார்மல் ஊசி தான் நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சுக்காக யூஸ் பண்ணுற ஊசி. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் செட்டாக இருக்க ஒரு நீடில் டியூப்னு கூட சொல்லலாம். அது வந்து விற்கும் கடைகளில். ஸோ நிறையா லேஸ் ஹவுஸில் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சைஸ் இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இதுலேயே எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஹேங்கிங்ஸ்க்கும் இதுலேயே எடுத்துக்கலாம். நீடில்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இதுவே எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீடில் டியூப் எல்லா லேஸ் ஹவுஸ்லேயும் இருக்கும். இதில் வந்து நம்பர் ஆஃப் நீடில்ஸ் வந்து இருக்கும். எல்லா சைஸோட நீடிலுமே இருக்கும் இதுக்குள்ளே. உங்களுக்கு இது நான் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். அது வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பிராண்டு, அதனால் அது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து நீடில் டைப்பும் பார்த்தாச்சு, அதே மாதிரி காமன் மெட்டீரியல்ஸும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம த்ரெட்டுக்கு போகலாம். த்ரெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட். இதுதான் வந்து ஜரி த்ரெட்டில் வந்துட்டு 2 பிராண்ட் இருக்குது. டைலஜி, A1 மம்தா பிராண்ட். ஓகேங்களா, எழுதிக்கோங்க. ஜரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பிராண்ட் நேம் எழுதிக்கோங்க, டைலஜி அண்ட் A1 மம்தா பிராண்ட். நான் மோஸ்ட்டாக என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா A1 மம்தா பிராண்ட். இதில் என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் இங்கே எழுதிக்கோங்க. காமன் கலர்ஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு, டல் கோல்டு, காப்பரு, சில்வர், இது 3 தான் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு மேபி காப்பர் வந்திருக்கலாம். என்கிட்ட கிட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வந்திருக்கலாம், கோல்டு வந்திருக்கலாம், சில்வர் வந்திருக்கலாம், டல் கோல்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு த்ரெட்டு, இந்த ஜரி த்ரெட் வந்து வச்சுருப்பேன். இந்த ஜரி த்ரெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். திக்னஸ்ஸு இதுக்குள்ளே நரம்பு இருக்கும். பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பட் பிரிச்சிடாதீங்க, நான் சொல்கிறேன். நல்லா இப்படி திக்னஸோடு இருக்கும். உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, தெரியுதுங்களா? நல்லா திக்காக இருக்கும். இது வந்து ஸ்லீவ் போர்ஷன் ஆகட்டும், ஒரு ஆரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு த்ரெட்டு தான். ஒரு பார்டர் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் இந்த ஜரி த்ரெட். திருப்பியும் சொல்கிறேன், ஜரி த்ரெட்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற 2 பிராண்ட், A1 மம்தா அண்ட் டைலஜி. அதே சில்க் த்ரெட். இதுதான் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மட்டும் எடுத்துக்கக்கூடாது, 2ஆக எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரியே இனியொரு த்ரெட் சேம் கலரில் இனியொரு த்ரெட் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் சில்க் த்ரெட்டில் என்னென்ன பிராண்ட் அப்படின்னா டபுள் பெல் அண்ட் லோட்டஸ் பிராண்ட் வந்து இப்போ என் கையில் இல்லை. பட்
2 பிராண்ட் இருக்குது, டபுள் பெல் அண்ட் லோட்டஸ். இப்போது எப்படி மேம், இப்போது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த த்ரெட் எனக்கு தீர்ந்துருச்சுங்க மேம், அப்போ எப்படி வந்து நான் வந்து வாங்கிறது அப்படின்னா, இப்போது இதை பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பினீங்கன்னா இதில் நம்பர் கொடுத்துருக்காங்களா 40 சொல்லிட்டு, இதுதான் ஷேட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கவரை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இது இப்படியே மடித்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுருங்க. இதை நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. நான் இப்போ தள்ளலை, நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க, வச்சுருங்க. என்ன வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஷேட் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு தீர்ந்துருச்சுன்னா ஷேட் நம்பர் வச்சு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். கலரை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், டபுள் பெல் சில்க் த்ரெட்டில் பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா டபுள் பெல் அண்ட் லோட்டஸ், இதுதான் வந்து பிராண்டு. சில்க் த்ரெட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிஷின் த்ரெட்டு. இப்போது நம்ம ஆரி வந்து எதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா இந்த மிஷின் த்ரெட்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே காமனாக இந்த கோல்டன் கலர் த்ரெட் வந்துடும். என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கோல்டு கலர் த்ரெட் வந்துடும். உங்களுக்கு சப்போஸ் நரம்பு வச்சுருந்தாங்க, நைலான் த்ரெட் வச்சுருந்தாங்கன்னா இப்போ அதில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், நான் சொல்லும் போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸே பண்ண போகிறோம். பேசிக் வந்து செயின் ஸ்டிச்சும் நம்ம இதில் தான் போகிறோம். அண்ட் தென் பீட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்ஆர்டி பிராண்டில் தான் பண்ண போகிறோம். இந்த நார்மல் மிஷின் த்ரெட்டை பொறுத்தளவு நீங்கள் இதில் தான் வந்து பீட் ஒர்க் ஆகட்டும் எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா வர்தமன் பிராண்டு. ஓகேங்களா? ஹேமர் போலியிலிருந்து வர்தமன் பிராண்ட் இதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் கோல்டு கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்ஆர்டி போய்க்கலாம். எஸ்ஆர்டியும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இது 2ல் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வர்தமன் தான். நெக்ஸ்ட்டு நாட் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா இந்த நாட் பேக் ரோப் இருக்குது இல்லைங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேஸ் ஹவுஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இது எதுக்காகனா நம்ம வந்து பின்னாடி நம்மளோட சிலபஸில் டாசில் வருது. அந்த டாசில் வந்து மேக் பண்ணுறதுக்கான ரோப் தான் இந்த ரோப்பு. ஓகேங்களா? பேக் நாட் ரோப்பு. அண்ட் தென் பைப்பிங் த்ரெட், இது பேர் வந்துட்டு பைப்பிங் த்ரெட். பைப்பிங் த்ரெட் எதுக்காகனா லோடிங் வரும் உங்களுக்கு சிலபஸில், கீழே ஒரு லேயர் கொடுத்துட்டு இந்த லேயருக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பைப்பிங் த்ரெட்டு. அண்ட் தென் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து இப்போது என் கையில் இல்லை, பட் உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நான் எதை சொல்கிறேன் அப்படிங்கிறது. தெரியல அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? த்ரெட் வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். முக்கியமாக என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணி எழுதியிருப்பீங்க. எழுதலை அப்படின்னாலும் வீடியோ பாஸ் பண்ணி மறக்காமல் எழுதிக்கோங்க. அண்ட் தென் இப்போது நம்ம வந்துட்டு பீட்ஸ்குள்ளே போகலாம். பீட்ஸில் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம இப்போது பஞ்ச் ஆஃப் பீட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பஞ்ச் ஆஃப் பீட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு பஞ்ச் அப்படின்னா நிறையா இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். பஞ்ச் ஆஃப் பீட்ஸில் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. 5 mm, 4 mm, 3 mm, 2.5 mm, 2 mm. 2.5 mmக்கும் 2 mmக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பஞ்ச் ஆஃப் பீட்ஸில் நம்ம வந்து ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த பஞ்ச் ஆஃப் பீட்ஸில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. நான் எழுதலை, பட் நீங்கள் எழுதிக்கோங்க. கோல்டு, காப்பர், அண்ட் தென் வந்துட்டு டல் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி கலர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் இங்கே எழுதிக்கோங்க. மோஸ்ட் யூஸ்டு கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கோல்டு, டல் கோல்டு, காப்பர் அண்ட் மேபி சில்வர். சில்வர் கேட்டாங்க அப்படின்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சைஸ் பார்த்திங்கன்னா 4 mm, 3 mm. இந்த 2 சைஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் 2.5 mm ஆகட்டும் 2 mm ஆகட்டும், எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸில் அந்த மாதிரி ஒர்க் வந்துருந்ததுனா தான் யூஸ் பண்ணுவோம். இதுவும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இப்போது பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து காமிக்கிறேன். வந்துட்டு பஞ்ச் ஆஃப் பீட்ஸில் இது வந்து 5 mm பீடு, இது பார்த்தீங்கன்னா 4 mm பீடு, இது வந்துட்டு 3 mm பீடு. உங்களுக்கு சைஸ் வந்து தெரியுதுங்களா, குறைஞ்சிட்டே வருது. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா 2 mm பீட், இல்லைனா வந்துட்டு 2.5 mm பீட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2 பீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சைஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்மளால் டிஃபர் பண்ணவே முடியாது. பட் நீங்கள் மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ண டிஃபர் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 2.5 mm பீடு. பட் இதே மாதிரி தான் வந்துட்டு 2 mm பீடும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பஞ்ச் பீட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி பீட் பொறுத்தளவு எப்படி இருக்குன்னா, ஒரு கட் இட்லி மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு செமி பீட். அதில் ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுலேயும் ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து ஒரு சைடாக இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம வந்து செமி பீட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இதுதான் வந்துட்டு செமி பீட். உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ அது வந்து ஃபுல்லாக இருந்தது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு செமி பீட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? செமி பீட்டில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது 5 mm 4 mm. அதுதான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். அண்ட் தென் ட்ராப் பீட்னா ஒன்றுமே கிடையாது. இந்த வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்குது, இதுதான் வந்துட்டு ட்ராப் பீடு. வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கா, இதுதான் வந்துட்டு ட்ராப் பீடு. அண்ட் வீட் பீட்னா கோதுமை பீடு. இது வந்து கோதுமை மாதிரி இருக்குங்களா, இதுதான் வந்துட்டு கோதுமை பீடு. இதுலேயுமே சின்ன சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸ் இவ்வளோ mm அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டு லேஸ் ஹவுஸ் போனீங்கன்னா உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியுதா, டேப்லெட் பீடு. உங்களுக்கு காட்டுறேன், டேப்லெட் பீடு. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நம்ம ஆரியில் ஹேங்கிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது இப்போது வந்துட்டு ப்ளவுஸ் ஒர்க்லேயுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. பட் நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு காமன் மெட்டீரியல்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடு. ஒன்றுமே கிடையாது, பாசி. இதுதான். இதில் சின்ன சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. எப்படி வந்துட்டு பஞ்ச் பீடில் சைஸஸ் இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு இந்த பாசிலையும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்பர் ஆஃப் சைஸஸ் லைக் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 8 mm வரைக்குமே இருக்குது. பட் நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுறது 3 mm அண்ட் 2 mm தான் யூஸ் பண்ணுவோம். 4 mm கூட நம்ம வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கே வந்திருக்கும். இந்த ஒரு மெட்டீரியல் இல்லாமல் ஒரு ப்ளவுஸே நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியாது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதில்ல, இந்த ஒயிட் பல் வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், சுகர் பீட். இது வந்து சுகர் பீட் வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சுகர் பீட் இல்லாத இடமே இருக்காது. ஆரி பொறுத்தளவு ஒரு ஹீரோன்னு பார்த்தா வந்துட்டு சுகர் பீட் தான். ஸோ சுகர் பீட் இல்லாத ஒரு இடமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட சுகர் பீடுக்கு நம்ம பிராண்டு பார்த்து தான் நம்ம ஒர்க்கே பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், சுகர் பீடுக்கு பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன் பாருங்கள், சுகர் பீட் பிராண்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஏ ஸ்டாரில் ஃபேக் ப்ராடக்ட்டும் இருக்குது. என்னென்னா ஏ ஸ்டாரா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அது வந்து ஏ ஸ்டார் கிடையாது. ஏ ஸ்டார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிராண்டு. அதுக்கு பக்கத்தில் ஏ வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக் ப்ராடக்ட், அதை வந்து வாங்கிடாதீங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரிஸோ வந்துட்டு இந்த ஏ ஸ்டாருக்கும் ப்ரிஸோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால்,
ஏ ஸ்டாரை பொறுத்தளவு வந்துட்டு ஹோல்ஸ் லைட்டாக சிறுசாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் அன்ஈவன் சைஸில் இருக்கும், பட் ஃபேட் ஆகாது. ஸோ ப்ரிஸோவில் பார்த்தீங்கன்னா அந்த அன்ஈவன் சைஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஷைனிங் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ப்ரிஸ்டோ அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி. இப்போ நீங்கள் பீட் ஒர்க்கெல்லாம் ப்ரைடல் ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஸ்டோ வாங்கி பண்ணலாம். இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது சிம்பா பிராண்டு, பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு பிராண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன், பட் சிம்பா பிராண்டை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பர்சனலி. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு பிராண்டும் இருக்குது. இது காமனாக லேசர்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரிஸ்டோ அண்ட் ப்ரீஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது இப்போ ஒரு சிம்பிள் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏ ஸ்டார் வந்து ஓகேவாக இருக்கும். இது வந்துட்டு ப்ரிஸோ அண்ட் ப்ரிஸ்டோ இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நோ அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் இந்த 2 பிராண்டுமே எழுதியிருக்கேன். இன்னுமே வந்துட்டு ப்ரீமியமான பிராண்ட்ஸ் இருக்குது, பட் இப்போது உங்களுக்கு அது தேவைப்படாது. அப்கமிங் வீடியோஸில் நான் அது வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த சுகர் பீட்டில் இந்த கலர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் பீட்டில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் சில்வர், கோல்டு, டல் கோல்டு, ஆன்டிக்கு, மெகந்தி அண்ட் தென் வந்துட்டு காப்பர். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட வந்துட்டு எழுதிக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், கோல்டு, டல் கோல்டு, காப்பர், மெகந்தி, ஆன்டிக்கு அண்ட் தென் வந்துட்டு சில்வர். ஓகேங்களா? இதான் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலர் சுகர் பீட்டில். அண்ட் தென் சுகர் பீட்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி மேட் ஃபினிஷ்லேயும் வந்துட்டு சுகர் பீட் இருக்குது. கிளாஸ் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் கிளாஸ் பீட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கிளாஸ் பீட் தான் யூஸ் பண்ணணும். கிளாஸ் பீட்டில் நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன கலர் சும்மா நீங்கள் போயிட்டு கூகுளில் கிளாஸ் சுகர் பீடுன்னு அடித்தாலே அவ்வளோ வரும். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் இந்த கிளாஸ் சுகர் பீட்ஸில். அண்ட் தென் மேட் ஃபினிஷ் சுகர் பீட்ஸு. இந்த மேட் ஃபினிஷ் சுகர் பீட்ஸ் பொறுத்தளவு கலர் அப்படிங்கிறது வந்துட்டு போகாது மோஸ்ட்டாக, ஏன்னா ஆல்ரெடி அது கலர் போன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? அந்த ஷைனிங் இருக்காது மோஸ்ட்டாக. இந்த ஷைனிங் வந்துட்டு இந்த மேட் ஃபினிஷில் வந்துட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியுதா? பட் இந்த கிளாஸ் பீட்டில் வந்துட்டு ஷைனிங் அவ்வளோ ஷைனிங் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறையா வந்துட்டு கலர்ஸ் இருக்குது, வைப்ரண்ட்டான கலர்ஸும் இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஸ்டோன்ஸு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பீட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ஸ்டோன்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? இப்போது ஸ்டோன்ஸை பொறுத்தளவு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நாட் ஸ்டிச்சபிள்னு 2 எழுதியிருக்கேன்னா அதை பார்த்துக்கோங்க. நாட் ஸ்டிச்சபிளில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம் போட்டு எதெல்லாம் ஒட்டுறமோ அது எல்லாமே நாட் ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸுங்க. புரிஞ்சுதா? என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா திலகம் ஷேப் இருக்குது, எழுதிக்கோங்க பக்கத்தில். நான் இதில் வந்து கொஞ்சம் ஷேப்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் எழுதிக்கோங்க. திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ஐ ஷேப், டைமண்ட் ஷேப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப். இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஷேப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். எந்த ஸ்டோன் வந்து நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணுறோமோ அது வந்துட்டு உங்களுக்கு நாட் ஸ்டிச்சபிள். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ண முடியாது நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டோன்ஸு. எந்த ஸ்டோனெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த ஸ்டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டிச் பண்ண முடியாத ஸ்டோன்ஸில் சில ஸ்டோன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வச்சுருக்கேன்.
இந்த ஷேப் பார்த்திங்கன்னா திலகம் ஷேப். ஓகேங்களா? அண்ட் இந்த ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப். அண்ட் தென் ட்ரையாங்கிள் ஷேப்புமே இருக்குது. பட் இப்போ என் கையில் இருக்க ஷேப் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குந்தன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். இந்த அவுட்டர் லேயர் வந்து கோல்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா? இந்த அவுட்டர் லேயர் உங்களுக்கு சொல்லணுன்னா, பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த லேயர் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த அவுட்டர் லேயர் வந்து கோல்டில் க்ரியேட் பண்ணியிருக்குல்ல, இது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் வந்துட்டு குந்தன் ஸ்டோன். எப்படி வந்து எந்த ஸ்டோன் வந்து இப்படி ஃபினிஷ் ஆகிருக்கோ, லைக் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரேட்டான ஸ்டோனு. இந்த ஸ்டோன் வந்துட்டு நம்ம கம் போட்டு தான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன் பேர் தான் வந்துட்டு குந்தன் ஸ்டோனு. அண்ட் தென் நார்மல் ஸ்டோன், நார்மல் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுற ஸ்டோனு. அதில் வந்துட்டு எந்த ஒரு ஃபினிஷிங்குமே இருக்காது. நான் பேக் சைடு வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு ஃபினிஷிங்குமே இருக்காது. அந்த ஒரு அலுமினியம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை சுற்றி ஒர்க் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் குந்தன் ஸ்டோன்ஸ் பொறுத்த அளவு அந்த கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுலேயுமே நிறையா சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. குந்தன் ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் இருக்குது. அண்ட் தென் வந்து டைமண்ட் ஷேப் இருக்குது. இந்த ஷேப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸுக்கு ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது ஸ்டிச்சபிள் ஸ்டோனில் ஃபஸ்ட்டு ரவுண்டு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் கொடுத்துருக்காங்களா, தெரியுதா? ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸில் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி திலகம் ஷேப்லேயும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா காமனான ஸ்டோன்ஸு. நான் எப்படி சொன்னேன், ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் மாதிரி தான் இதுவும். பட் ஹை காஸ்ட்லியான ஸ்டோனுனா இந்த ஸ்டோன் பேர் கிளிப் ஸ்டோன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் வந்துட்டு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன் வித் நேம்ஸோட. அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸும் அதில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்பும் அதில் இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோனுக்கு இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4 சைடுமே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சின்ன ஸ்டோன்லேயுமே கொடுத்துருக்காங்களா, 4 சைடுமே வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு கிளிப் ஸ்டோனு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் நம்ம எகெயின் பீடுக்கு தான் வரோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டும் நம்ம வந்துட்டு பீடுக்கு தான் வரும். என்னென்ன பீட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கட் பீட், அதாவது ஒரு நீளமாக இருக்க ஒரு கிளாஸை வந்து உடச்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு கட் பீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் சிறுசாக இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் இது பேர் வந்துட்டு கட் பீட், இல்லைனா கட்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஷைனிங் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பீடை வந்து யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஆஃப் சுகர் பீடுக்கு பதிலாக இதை கொடுத்து மட்டுமே உங்களால் ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண முடியும். அவ்வளோ கிளாஸ் பீடுக்கும் இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு வைப்ரண்ட் கலரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது பேர் வந்துட்டு கட் பீட் இல்லைனா கட்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே கொஞ்சம் லாங்காக கட் பண்ணியிருந்தாங்கன்னா இது பேர் வந்துட்டு டியூப் பீட். பார்க்க வந்துட்டு டியூப் மாதிரியே இருக்கும், தெரியுதுங்களா? டியூப் மாதிரியே இருக்கா? இதுதான் வந்து டியூப் பீட் இல்லைனா வந்துட்டு சல்லி பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டு டியூப் பீட் அப்படிங்கிறதா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதுவுமே எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் தென் கட் பீட்லேயே வந்து இது வந்துட்டு ஒரு மைக்ரோ கட் பீட் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்பவே சிறுசாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன நீடில் யூஸ் பண்ணணும்னா
நான் வந்துட்டு உடன் நீடில் சொன்னேன் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஜர்தோசி நீடில் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். இதுக்கு எல்லாமே வந்துட்டு பீட் நீடிலே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜர்கன் ஸ்டோன் எதுக்கு அப்படின்னா, இந்த கீழே ஒரு சக்கரி இருக்குல்ல, இந்த சக்கரியை நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம், இல்லைனா கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே அதுக்கு மேலே ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்குல்ல, அங்கே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம். இது பேர் தான் ஜர்கன் ஸ்டோன். இந்த ஸ்டோன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணோன்னா ஸ்டிக் ஆகவே ஆகாது. இதுக்கு வந்து ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ் தான் வந்துட்டு சக்ரி. ஓகேங்களா, ஜர்கன் ஸ்டோனோட பேஸ் தான் வந்து சக்ரியில் நிறையா வேரியண்ட் இருக்குது. அதில் ஒரு வேரியண்ட் தான் இந்த ஸ்டார் வேரியண்ட். அண்ட் தென் வந்துட்டு ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும் அந்த வேரியண்ட். அண்ட் தென் மோஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று ரன்னிங் செயின் ஸ்டோன்னா ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோன் தான், இதுதான் வந்துட்டு ரன்னிங் செயின் ஸ்டோன். நல்லா ஒரு லென்த்தியாக இருக்கும். நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எங்களோட கிட்லேயும் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். அண்ட் தென் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ஷைனிங் க்ரியேட் பண்ணுறது கட் பீட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஷைனிங் வந்துட்டு கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா சமிக்கி வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் பண்ணோன்னா அதோட லுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸில் ஒரு சமிக்கி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதோட லுக்கே வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இப்போது ஒரு ரிசப்ஷன் ப்ளவுஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ மின்னும். அது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணமோ அந்த இடத்துல தான் சமைக்கி யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து ஷைனாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கரெக்டான பிளேஸில் யூஸ் பண்ணால் தான் இதோட ஷைனிங்குமே நல்லாயிருக்கும். அண்ட் தென் நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு போகிறோம். அதுதான் வந்துட்டு ஜர்தோசினாலே வந்துட்டு நிறையா பேர் பயப்படுவாங்க. ஐயோ ஜர்தோசி எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஆரி பழகினவங்கக்கிட்ட சில பேர்த்துக்கிட்ட பிகினராக இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா இருக்கிறதுலையே கஷ்டம் ஜர்தோசி தான் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு பீடை விட ஒரு ஈஸியான ஒரு ஸ்டிச் அப்படின்னா ஜர்தோசி ஸ்டிச் தான். ஜர்தோசியில் ஒரு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்புமே நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் ஜர்தோசி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது பேர் வந்துட்டு சாதி. அதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முழுன்னு இருக்கும், ஒரு மீன் தோல் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு சாதி. ஜர்தோசியில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா சாதி. இது வந்து நல்லா மீன் தோல் மாதிரி நல்லா இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு சாதி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நக்ஷி. இதுதான் வந்துட்டு நக்ஷியில் வந்துட்டு மேட் ஃபினிஷில் தான் வரும். நான் இது காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோரா தான், பட் வந்து உங்களுக்கு லுக் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் காமிக்கிறேன். இப்போ நக்ஷி என்கிட்ட வந்துட்டு இல்லை, நான் இப்போ எடுத்து வைக்கலான்ட்டு இல்லை, பட் என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, ஸோ அதனால தான் காமிக்கல. இந்த ஃபினிஷ் உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்க காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் நக்ஷி. ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும். அது எந்த ஒரு ஷைனிங்கும் இருக்காது. இப்போ எப்படி நம்ம மேட் பீட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கோரா வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதில் மோஸ்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதி தான் வந்துட்டு எல்லா பக்கமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜர்தோசியில் ஒரு ஃபில்லிங்க்கு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு லுக் வந்து எலகண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது வந்துட்டு சாதி. நக்ஷி வந்துட்டு ஒரு பேஸாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அட் சேம் டைம் ஒரு மேட் ஃபில்லிங்கான ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்காக யூஸ் பண்ணது தான் நக்ஷி.
கோரா பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு பேஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளிட்டர் ஃபினிஷில் ஒரு லுக் வேணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கோரா. பட் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதி, அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி காயின். லக்ஷ்மி காயின் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சில இடத்துல ஒரு புட்டாஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணதான் லக்ஷ்மி காயின்ஸ். இப்போது ட்ரெண்டில் லக்ஷ்மி காயின்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா மோஸ்ட்டாக யாருமே வந்துட்டு முதல்ல ஆரி ஒர்க் பண்ணவங்க தான் லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாருமே வந்துட்டு லக்ஷ்மி காயின்ஸ் வந்து கேட்குறது கிடையாது. இதுதான் லக்ஷ்மி காயின்ஸ். லக்ஷ்மி காயின்ஸில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா கோல்ட் அண்ட் காப்பர். சில்வர் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் கோல்டன் காப்பர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பட் லக்ஷ்மி காயின் பொறுத்தளவு இப்போ ட்ரெண்டில் இல்லை. ஒரு 3-5 இயர்ஸாக யாருமே லக்ஷ்மி காயின் ஒர்க் வந்து கேட்குறது கிடையாது. அண்ட் தென் மிரர். மிரர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிரர்ஸும் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு உண்மையான மிரர் மாதிரி இருக்கும், அந்த மிரர்ஸும் இருக்குது. பட் நம்ம ஒரு மிரர் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மிரர்ஸ் தான். எப்படி லக்ஷ்மி காயின் வந்து ட்ரெண்டிலிருந்து இப்போ ட்ரெண்டில் இல்லையோ அதே மாதிரி இந்த மிரர் ஒர்க்குமே இப்போ கிடையாது. மோஸ்ட்டாக மிரர் ஒர்க் வந்துட்டு யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. பட் மிரர் ஒர்க்கில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். இதில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரவுண்ட் அண்ட் வந்து ஸ்கொயர். நான் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் ஃபிட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் வந்து ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஸோ அதுதான் வந்துட்டு நான் இது இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தான். இப்போது இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுருங்க. இப்போ வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆரி ப்ளவுஸுமே ஹேங்கிங்ஸ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, நான் இப்போ வரைக்குமே ஹேங்கிங்ஸ் பற்றி பேசவே கிடையாது. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னா ஹேங்கிங்ஸ் வந்து எங்கேயுமே எழுதவே இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க ஹேங்கிங்ஸ் அப்படின்னு. ஹேங்கிங்ஸில் நம்ம வந்து நிறையா டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஹேங்கிங்ஸில் யூஸ் பண்ணுற பீட் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட். இந்த கிறிஸ்டல் பீட் தான். இந்த கிறிஸ்டல் பீட்டில் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுற பீட் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட். அண்ட் தென் ஓவல் பீட். இது பேர் வந்துட்டு ஓவலாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும் இந்த பீட். அப்புறம் இதை வந்துட்டு ரெடிமேடாக இருக்க ஹேங்கிங்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருவாங்க. இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஹேங்கிங்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஹேங்கிங்ஸ் எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தனியாக ஒரு ஸ்டிச்சாகவே நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் மினிமம் நீங்கள் வந்து ஒரு 20 ஹேங்கிங்ஸ் ஆச்சு நீங்களாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஹேங்கிங்ஸ் பற்றி. ஹேங்கிங்ஸில் டியூப் பீடும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்துட்டு சுகர் பீட் யூஸ் பண்ணியும் ஹேங்கிங்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் பெரிய டியூப் பீடு இருக்குது, இந்த டியூப் பீட் யூஸ் பண்ணி கூட ஹேங்கிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஹேங்கிங்ஸ் பொறுத்தளவு வந்துட்டு நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஹேங்கிங்ஸு. ஸோ மெட்டீரியல் லிஸ்ட் வந்து இவ்வளோ தான். எல்லா மெட்டீரியல்ஸுமே கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப்பில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது எதுக்காக அப்படிங்கிறத அப்போவே வாய்ஸ் மெசேஜ் போட்டு கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ கூட வந்துட்டு ஒரு மெட்டீரியல் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இதுதான் வந்துட்டு சால்ட்ரிங் மிஷின், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதுக்கு வந்து ஆரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு பத்திக்குச்சி, முதல்லலாம் வந்துட்டு நான் வந்து பழகும்போது பத்திக்குச்சி வச்சு அவங்க வந்து கட் பண்ணி கீழே வந்து ஒரு கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கட் ஒர்க்குக்கெல்லாம் பத்திக்குச்சி யூஸ் பண்ணுறது,
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொசுவத்தி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இந்த மிஷினே வந்துருச்சு. இது பேர் வந்துட்டு சால்ட்ரிங் மிஷின். இது வந்து கட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற மிஷின். ஸோ இது வந்து இப்போதைக்கு வேண்டாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போதைக்கு இந்த சால்ட்ரிங் மிஷின் வேணாம், தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு பத்தி குச்சியில் எப்படி வந்துட்டு கட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் தென் இனியொன்னும் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், பால் பின்ஸு ஒரு நெட்டை வந்துட்டு நெட்வொர்க் பண்ணும்போது செக்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுவுமே வந்துட்டு ஹெட் பின்ஸுன்னு சொல்லுவாங்க, பால் பின்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லேஸ் ஹவுஸில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரோ சர்க்கிள் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போது ஸ்கேலப் வந்துருச்சு. ஸ்கேலப் டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் ஆகிருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது, ரவுண்ட் ஷேப்புக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் பேஸ் பண்ணி என்னென்ன ஷேப்ஸ் வருதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோ சர்க்கிள். அவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரலாம், மேம் நாங்கள் வந்துட்டு இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்கேல்ஸ் ஏதாச்சும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் வரலாம். அது எதுவுமே வேண்டாம். நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ கூட வந்துட்டு ஒரு சிலர் மெட்டீரியல் வாங்காமல் இருப்பீங்க. ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் மெட்டீரியல்ஸை வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயும் வந்துட்டு மெட்டீரியல் வாங்குறதுக்கு எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட வந்துட்டு கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல் ரேட் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் என்கிட்ட வந்துட்டு மேம் மெட்டீரியல் வேணும்னு சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் டைமிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், எல்லா மெட்டீரியல்ஸுமே இப்போ தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்துட்டு மெட்டீரியல் வந்து வாங்காதவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறது. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு மெட்டீரியல் கிட்டாக நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்பப்போ நீங்கள் பழகிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எங்ககிட்டையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத பார்த்து நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.